இந்த கல் 34 டன் வெயிட் தாங்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உடைச்சே தீர்றோம். உடைச்சி இன்றைக்கி கல்லோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஆமாங்க, நாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃப்ளை ஆஷ் பிரிக்கோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் என்ன வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறக்கு காங்கேயம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனோட NABL சர்டிஃபைட் லெபார்ட்டரிக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம சாம்பிளோட லென்த் அண்ட் பிரெத்தை மெஷர் பண்ணிட்டாங்க. இங்கே டிஜிட்டல் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்டிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிரிக்ஸோட லென்த் அண்ட் பிரெத் வேல்யூஸை அதில் இன்புட்டாக கொடுத்துட்டு லோடு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மிஷினில் இது ஒரு ஹைட்ராலிக் டைப் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் மிஷின். ஸோ இதில் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் லோடு அப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இதோட யூனிட் பார்த்திங்கன்னா கிலோ நியூட்டனில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 292 கிலோ நியூட்டன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 டன் லோடு அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். படிப்படியாக இந்த லோடு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பிரிக் க்ரஷ் ஆகி ஃபெயிலியர் ஆயிரும், உடைய ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த பாயிண்டில் என்ன லோடு இருக்கோ அதை கம்ப்யூட்டரில் நோட் பண்ணிக்கும். ஸோ அதிலிருந்து லோடு மறுபடியும் அப்ளை ஆக ட்ரை பண்ணும். பட் லோடு அப்ளை ஆக முடியாமல் படிப்படியாக அதிலிருந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா பிரிக் க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டமில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 336 கிலோ நியூட்டன் 337 கிலோ நியூட்டன் அப்படின்னு தாண்டி லோடு அப்ளை ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 340.5 வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்மளுக்கு லோடு குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லோடு எதுவும் அப்ளை ஆகலை. ஸோ அந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு கல் உடஞ்சி. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது எந்த லோடில் பிரிக் ஃபெயிலியர் ஆச்சோ அது டிவைடட் பை பிரிக்கோட ஏரியா. ஸோ நமக்கு 13.79 நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் தான் பிரிக் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ அதுதான் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அவர் பிரிக். ஸோ உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிக் பெருசாக நம்மளுக்கு க்ரஷும் கூட ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நிலைமையில் நம்ம ஃபெயிலியர் ஆகி எடுத்திருக்கோம். இதை இன்னும் எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த கல்லில் கிட்டத்தட்ட ஒரு 34 டன் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா தான் இந்த கல் உடையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரிக்கை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் பேசலாம். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.